பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்கூட தேவன் நம்ம கொடுக்குற வேத வாக்குத்தத்தத்தை வாசித்து நம்ம செபிக்கலாமா? இந்த நாள் தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் 22 வசனம், ஜெனிசஸ் சாப்டர் 21 verse 22 சொல்லுகிறது, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமேன். நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களில் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஐயோ, நான் தனிமையாக இருந்து என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை எப்படி செய்ய போகிறேன்னு பயப்படாதீங்க. ஈசப்பா உங்கள் கூட இருக்கிறாரு. ஆமேன். நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்முடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, இல்லை நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் உனக்காக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்காக இருக்கிறாங்களோ, அவங்க இன்னைக்கு நம்மளை விட்டு போயிருக்கலாம். ஆனால் ஈசப்பா சொல்கிறாரு, நீ செய்கிறதான எல்லா காரியத்தில் நான் உங்க கூட இருக்கிறேன். ஆமேன். நீங்கள் படிக்கிற காரியத்தில் ஈசப்பா உங்கள் கூட இருக்கிறாரு. நீங்கள் சில வேலை ஸ்தலத்தில் ஈசப்பா உங்கள் கூட இருக்கிறாரு. எந்த காரிய விஷயமா நீங்கள் போகிறீங்களா, இந்த காரியங்கள் தடப்பட்டு இருக்கிறது, இன்றைக்கி நான் போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஜெயமாக போங்க. ஏன்னா ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் நினைக்கல என் வாழ்க்கையில் நான் தனிமையாக நிற்கிறேனே, என் வாழ்க்கையில் எனக்காக நின்று பேச யாருமே இல்லையே, எனக்காக என் கூட நிற்க யாருமே இல்லையே, என் வாழ்க்கையில் என் அப்பா அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, என் கணவர் என்னை விட்டு போயிட்டாங்க, என் பிள்ளைங்க என்னை விட்டு போயிட்டாங்க, என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் தனிமையாக நிற்கிறேனே, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? என்னுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ நீங்கள் நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஏன்னா ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், நானும் கூட இருக்கிற, நீ செய்கிறக்கா ஒவ்வொரு காரியத்தில் ஏசப்பா உங்க கூட இருக்கிறதுனால அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஆமென். நீங்கள் நினைக்கிறீங்க, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, அது எப்படி செய்வேன்னு எனக்கு தெரியலையே, இந்த காரிய விஷயமா நான் போகிறேன், ஆனால் அந்த காரியம் எனக்கு ஜெயமாக இருக்குமான்னு தெரியலையே, என்னுடைய கைக்கு வருமானு எனக்கு தெரியலையே. கர்த்தர் சொல்கிறாரு, அவர் உங்கள் கூட இருக்கிறாரு. நீங்கள் எது செய்தாலும் அவர் உங்கள் கூட இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு ஜெயம் தரப்போகிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தைரியமாக செய்யுங்க. ஏன்னா ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறாரு, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகையால் இந்த நாளில் கூட ஏசப்பா நம்ம கொடுத்த வாக்குத்தத்தின்படி நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியத்தில் கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் ஜெயம் கொடுக்க தேவனாக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த நாளில் எது குறித்து பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் என் கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் இசப்பா நான் பயந்து செய்யாதபடிக்கு எல்லாம் அன்றுப்பா நான் செய்கிறதான எல்லா காரியத்தில் நீங்கள் என் கூட இருக்கிறீங்களா, அதுக்காக நன்றி அப்பா. எனக்கு இசப்பா நீங்கள் ஜெயம் தர போகிறீங்களா, அதுக்காக நன்றி அப்பா. அன்றுப்பா நான் செய்கிறதான ஒவ்வொரு காரியத்தை நான் ஆஸ்வதிக்க போகிறீங்களே, அதுக்காக உங்கள் கொடி நன்றி ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. எந்தெந்த காரியத்தை இசப்பா அன்றுப்பா அற்புதம் வேணும்னு கேட்குறாங்களோ, நீர் அவங்க கூட இருந்து அன்று அவங்க வாழ்க்கை பெரிய ஜெயத்தை ஆசீர்வாதம் அன்றுப்பா கொடுத்ததுக்காக நன்றி. எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.